வணக்கம். என் கை காலெல்லாம் நடுங்குது. ஐ டோன்ட் நோ என்ன சொல்லணும்னு தெரியாது. என்ன நாடோடிகளுக்கு அப்புறம் நான் பண்ண தமிழ் மூவி. சத்தியமாக சொன்னேன்னா இது வந்து எனக்கு முருகர் கொடுத்த படம், கடவுள் கொடுத்த படம். அது வந்து ஏன்னா இந்த படத்துக்கு என்ன செலக்ட் பண்ண, அதான் நான் சொல்ல வரேன். மோனக்லும் சிவா சாரும் எனக்கு இந்த கேரக்டர், they have given me this character. அது வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது என்னது அது மீன்ஸ் அது ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் தான் என்னோட ஃபிலிம் கரியரில் எனக்கு இந்த சீடனில் இந்த கேரக்டர். என்ன இந்த கேரக்டருக்கு மீன்ஸ் சப்போர்ட் பண்ண எல்லாரும் இந்த படத்தோடு ஸ்ரீதர் அண்ணா, ராஜன் அங்கிள் எல்லாருமே ரொம்ப 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 ஹெல்ப் பண்ண இந்த கேரக்டர் இந்த மாதிரி வர்றதுக்கு. எனக்கு தெரியாது என்ன சொல்லணும்னு தெரியாது. இந்த என்ன ஒரு பெரிய பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த சீதன் படம் எனக்கு. என்ன முன்னாடி என்ன தனுஷா சொன்ன மாதிரி ஒரு பெரிய என் தலையில தான் அது படத்தோடு மொத்தமா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு அது கேட்டதுல எனக்கு நடுங்குது, கை காலெல்லாம் நடுங்குது. எனக்கு என்ன சொல்லணும், எப்படி இருக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி பயங்கர எக்ஸைட்மெண்ட். இந்த படத்தை பற்றி சொன்னோன்னா இட்ஸ் அ சாஃப்ட் மூவி. ஃபைட் இல்லை, ரொம்ப காம் அண்ட் குவைட் மூவி. நல்ல நல்ல சாங்ஸ் இருக்குது. தினா சார் வந்து சூப்பர் நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லுவோம், அப்புறம் என்ன சொல்லணும் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பிக் ஆர்டிஸ்ட் கூட சுஹாசினி ஆண்டி, அப்புறம் ஷீலாமா, அப்புறம் விவேக் சார், தனுஷ் சார் எல்லாரும் கூட என்னோட செகண்ட் மூவி நடிக்கிறது வந்து பெரிய விஷயமா எனக்கு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் நான் வந்து அருமையான ஒரு முருக கடவுளை பற்றி பாடியிருக்கேன். சார் தீனா சார் அவர்களும் பாடியிருக்காங்க என்னோட. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பாட்டு பாடினது மட்டும் இல்லாமல் பாடி நடிச்சிருக்கேன். ரொம்ப அருமையாக இப்போ தான் விஷுவல் பார்த்தேன், நல்லா இருந்தது. ரொம்ப அருமையாக இருக்குது பாட்டு. படம் பொதுவாக அந்த படம் வெற்றி அடைய நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். சிவா சாருக்கு இது ஒரு வெற்றி படமாக வரணும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். தீனா சார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய கதாநாயகர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வரும்போதே பாடி ஓகே. ஏலேலாம் வள்ளியம்மா நம்ம தெய்வான தாயே அம்மா, அரோகரா சத்தம் வந்தா ஊரே அருள் வந்து ஆடும் அம்மா. ஏ சூரனை ஏ சூடாக்கி சுழுக்கடுக்க தானடா, பரமசிவன் பார்வையிலே பிறந்தான மாலடா. இதுதாண்டா முருகன் கதை, புரிஞ்சுதா? சொல்லுங்க. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. ஏலேல வள்ளியம்மா நம்ம தெய்வான தாயே அம்மா. இந்த பாட்டோட விவேக் சார் நன்றி. விவேக் சார் நல்லா நடிச்சிருப்பாரு அதில் பாடி. நான் நிறைய படம் சாருக்கு வந்து தீனா சாருக்கு நிறைய படம் பாடியிருக்கேன். இந்த படம் எனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்குன்னு நம்புகிறேன். தஞ்சாவூர் மண்ணில் பிறந்து நானும் தஞ்சாவூர், சாரும் தஞ்சாவூர். அதனால சாரோட படத்தில் பாடினது ஆனால் தெரியாமல் மதுரை சின்ன பொண்ணுன்னு சொல்லிடுறாங்க. நான் தஞ்சாவூர் தான். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சிவகங்கை மாவட்டம், புகுந்தது வந்து தஞ்சாவூர். அதனால இந்த பாட்டு பாடினதுனால பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்களே நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை கேட்ட உடனே தினா சார் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சந்திரமுகில அந்த சின்ன ஒரு 4 வரிக்கு அதில் விஷுவலில் வருவேன். சூப்பர் ஸ்டார் நடித்த படத்தில் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. 2வது தனுஷ் சார் நடித்த படத்தில் ஃபுல் சாங்கும் நான் வந்து நடிச்சுட்டே பாடுறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஜிவா சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வெற்றி படமாக அமையணும், வாழ்த்துக்கள். அவங்க பேசும்போது சொன்னாங்க, அனன்யா பேசும்போது முருகர் கொடுத்த படம்னு சொன்னாங்க.
உடனே ப்ரொடியூசர் டென்ஷன் ஆகிட்டார். பேமெண்ட் நான் கொடுத்துருக்குறேன், நான் கொடுத்த படம்னாரு. அவங்க கரெக்டாக தான் சொன்னாங்க அனன்யா. பிகாஸ் மோகன்ற வார்த்தைக்கு மோகனன்றா அழகுன்னா அர்த்தம், அழகுனா தமிழ், தமிழ்னா முருகன். ஆக அது முருகன் படுத்த படம் தான். சுப்பிரமணிய சிவான்ற சுப்பிரமணியருங்கிறது முருகன் தான், அதுவும் முருகன் கொடுத்த படம் தான். ஆக எல்லாருக்குமே இது முருகன் கொடுத்த படம் தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சொன்னாங்க, இது வந்து சுப்பிரமணிய சிவாவுடைய நான் பண்ணுற முதல் படைப்பு. அவருக்கு ஒரு சிறப்பு உண்டு இயக்குநர்களுக்கு மத்தியில். இன்னும் எத்தனையோ இயக்குநர்கள் வரப்போகிறாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ இயக்குநர்கள் பல சாதனைகள் புரிஞ்சிட்டாங்க. ஆனால் டோட்டல் இந்தியாவில் ஒரு படம், இப்போ இந்த படம் எடுக்கும்போது கொஞ்சம் காலதாமதமாச்சு. அப்போது அவர் வேறு படத்தில் போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் இந்த படத்துக்கு ஆர்டிஸ்டோடைய டேட்ஸ் தேவைப்பட்டுச்சு. எப்போவுமே அந்த சூடு குறையாமல் ஒரு படத்தை முடிக்கணும். அப்படி முடிக்காட்டி போச்சுன்னா கொஞ்சம் ரொம்பவே இழுத்துரும் சில படங்கள். அது மாதிரி கொஞ்சம் காலதாமம் போது கொஞ்சம் மனச்சோர்வு அடையும் பொழுது நான் சொல்லுவேன், சிவாட்ட சொல்லும்போது அன்றைக்கி சொன்னேன், சார் பெரிய ப்ளஸ் இருக்குது சார் உங்களுக்கு. டோட்டல் இந்தியாவில் இது வரைக்கும் எத்தனையோ படங்கள் எடுக்கப்பட்டிருக்குது, எத்தனையோ படங்கள் இயக்கப்பட்டிருக்குது. ஆனால் இதுவரைக்கும் எந்த படமும் ஏலம் போகிற அளவுக்கு எந்த விலைக்கு எடுப்பதென்றே தெரியாமல் ஏலம் விட்டு அதில் ஒரு ஹையஸ்ட் ப்ராஃபிட் சம்பாதிச்ச ஒரே படம் உங்களுடைய முதல் படமான திருடா திருடி தான். அந்த ரெக்கார்டை இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணல, இதுக்கு பின்னாடி யாரும் பண்ணுற மாதிரி அமைப்புகள் இனி இல்லைன்னு சொன்னேன். ஸோ அது போன்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்த ஒரு டைரக்டர் வந்து அந்த ஃபார்முலாவிலேருந்து டோட்டலாக வேறு கலரில் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த நந்தனம்ன்ற அந்த படத்துடைய ஒரிஜினல். அது ஒரிஜினல், இது வந்து நம்ம படம் சீடன். இதில் வந்து பார்த்தா ஒரு சாமியார் கெட்டப்பு, அவர்கிட்ட வந்து ஏதோ அருள் வாக்கு கேட்குற மாதிரி தனுஷை போட்டு ஒரு ஸ்டில்லு போட்டாங்க. உன்னை இவர் குரு இவர் சிஷ்யன்னு நினச்சி நீங்கள் கதையை தப்பாக எடுத்துடாதீங்க. இந்த சாமியாருக்கும் இந்த கதைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த சாமியாருக்கும் வேறு எதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதாவது ஒன்று இப்போ வந்து இந்த படத்தில் வரும் பெயர்கள் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையேன்னு முதல்ல போட்டுக்கிற மாதிரி இதில் ஒரு கேரக்டர் வருது, ஒரு சாமியார் கேரக்டர் வருது. இந்த சாமியார் கேரக்டர் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு 3 வேளை சாப்பாடுக்கு ஒரு இடம் கிடைக்குமான்னு பார்க்குது. கரெக்டாக ஒரு இடம் செட் ஆகுது, அங்கே போய் உட்காந்துருதுன்றதை தவிர வேறு நிகழ்கால நிகழ்வுகளுக்கும் தற்கால நிகழ்வுகளுக்கும் இந்த சாமியார் கேரக்டருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த சாமியாருக்கும் எந்த மதத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கெட்டப் போட்டால் காவி கலர் ட்ரெஸ்ஸு போட்டால் ஒன்றை குறித்து விடுன்றதுக்காக காவி ட்ரெஸ்ஸோட மற்ற கலரையும் கலந்துடுறது. பச்சை கலர் ட்ரெஸ் போட்டால் அது எதையாவது குறிச்சிருமோ, ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டால் அது யாரையாவது குறிப்பிட்ரு. இப்போ தான் எல்லாத்துக்குமே கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்போ வந்து ஒவ்வொரு மேடையிலையும் பேசும்பொழுது முதல்ல நான் பேசப்போவது அனைத்தும் கற்பனையே, இதில் வரும் பெயர்கள் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையேன்னு சொல்லி பேசினா தான் சேஃபாக தப்பிக்க முடியும் போல இருக்குது. ஸோ அந்த சூழ்நிலை வந்து இது வந்து உண்மையில் வந்து இது ஒரு நல்ல படம். இது வந்து ஒரு டிவைன் ஃபில்ம், அதாவது ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான முடிவோடு அந்த படம் முடியுது. ஆனால் அதை அப்படி சொன்னால் போர் அடிச்சுன்றதுக்காக நல்ல கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதில் இந்த சாமியார் கேரக்டர் அங்கங்கே வருது. அந்த சாமியார் கேரக்டர் என்ன பண்ணுதுன்னா, இதுவே ஒரு போலீஸ் சாமியார் இதுகிட்ட வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைக்க மற்றவங்க வரும்போது அது என்ன சொல்லுது, அதுக்கு மனசாட்சி இடம் கொடுக்க மாட்டேங்குது. அப்போ அதுக்கான விஷயங்களை சொல்லுது. ஒருத்தன் வந்து கேட்குறான், அதில் சொல்கிறான் 2011 வந்து ரியல் எஸ்டேட்டுக்காக எல்லா நிலத்தையும் விவசாய நிலத்தையெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிவிட்டு அரிசி விலையேறிச்சு, தக்காளி விலையேறிச்சின்னு சொன்னால் எப்பட்றா அதை ஏன்டா எங்கிட்ட வந்து கேட்குறேன்னு கேட்குற ஒரு சாமியார் கேரக்டர். அதே மாதிரி அவன் சொல்கிறான், சில தத்துவங்கள்லாம் வாழ்க்கைக்கு பயன்படுற தத்துவங்கள்லாம் இந்த சாமியார் கேரக்டர் சொல்லுது. உதாரணத்துக்கு அது ஒன்று சொல்லும், அது ஹியூமர் வேணும். வெறும் தத்துவமாக போனால் நீங்கள் ரசிக்க மாட்டீங்க. அதனால் மாட்டை விரட்டினா ஜல்லிக்கட்டு, ஆட்டை விரட்டினா தலைப்பாக்கட்டு, அப்படியே போட்டால் ஆஃப் பாயில், புரட்டி போட்டால் ஆம்லெட்டு, இவ்வளோதான்டா வாழ்க்கை. சாமி தேங்க்ஸ் சாமின்ட்டு போவான். அது வாழ்க்கைக்கு அவனுக்கு ஒரு பெரிய தத்துவமாக அது படுது. அப்புறம் ஒருத்தர் சும்மா என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான், சாமி ஏதாவது சொல்லுங்கள் சாமிப்பா. அவனுக்கு ஏதாவது ஒரு அருள் வாக்கு டெய்லி சொல்லணுமா. அவன் சாமி ஏதாவது சொல்லுங்கள் சாமின்னு கேட்பான். நான் சொன்னேன், அதை இதை வாங்கித்தான் அடம் பிடிக்கிறது ஃபிகரு, ஆனால் வாந்தி எடுத்தால் கூட தலையை பிடிக்கிறது மதரு அப்படின்பேன். அவங்க மதரை அவன் சரியாக கவனிச்சிக்கலன்றக்கா சொன்னது. இதை ரசிச்சுட்டு போக வேண்டியதானே. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு, சார் சும்மா தானே இருக்கீங்க சாமி ஏதாவது சொல்லுங்கப்பான்.
உன் பொண்டாட்டி அடுத்த வாரம் வேற ஒருத்தனோட ஓடி போக போறாடாம்பேன். சாமியம்மா பின்ன என்னடா சும்மா இருக்கவன்ட்ட வந்து எதையாவது சொல்லுங்கன்னா அவன் என்னடா சொல்லுவான்? அறிஞர்கள் சொல்கிறத கேளுங்க, இந்த அறவேக்காடு சொல்கிறத கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் முடியும். சமீபத்தில் நான் பண்ண படங்களில் நான் சாமியார் கேரக்டர் நிறைய பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் பண்ணதை வித்தியாசமாக பண்ணணுமே ஆசைப்பட்டோம். அதுக்கு சிவாவுடைய ஒத்துழைப்பும் மிகப்பெரிய காரணம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒர்க். இந்த கேரக்டர் பண்ண அங்கே ஜெகதீஷ் ஸ்ரீகுமாருக்கு மிகப்பெரிய பேர் கிடச்சிது. அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி நல்லா பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இல்லை சிவா? பப்ளிசிட்டியில் ஃபோட்டோஸ் நிறைய இல்லையேன்னு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. உள்ளுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. தேச தலைவர்களுக்கு தான் ஸ்டாம்ப் போடுவாங்க. அதை விட்டால் காமெடியனுக்கு தான் ஸ்டாம்ப் சைஸில் போடுவாங்க. அதை பற்றி பரவாயில்ல, எங்களுக்கு ஒரு நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் பின்னாடி கிடைக்க போகுதுன்னு நான் நினச்சிக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு 25 வருஷம் சர்வீஸ் போட்டதுக்கப்புறம் அப்படியே சுருங்கி ஸ்டாம்ப் ஆகும்போது கொஞ்சம் மனசுக்கு இதாக இருக்கும். பரவாயில்ல ஃபஸ்ட்டு. ஆனால் போஸ்டரில் நல்ல வேலை கீழே போடல, இல்லை மேலே போட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு. கீழே தான் முதல்ல கழுத மாடுலாம் அப்படியே திங்க ஆரம்பிக்கும். அதில் முதல்ல பலியாகிறது ஆஃப்செட் பிரிண்டட் சிவகாசி போகும். அடுத்தாப்பில் காமெடியன் தான் போவான். ஆக ஃபுட்டேஜில் போகிறதும் காமெடியன் தான், போஸ்டரில் போகிறதும் காமெடியன் தான். ஆனால் ஒரு படத்தை வாழ வைப்பது 50% நல்ல காமெடி தான். அது உலகமறிந்த உண்மை. பத்திரிகை உலகத்துக்கும் தெரியும், நண்பர்களுக்கும் புரியும் நினைக்கிறேன். இது ஒரு விஷயம். இந்த படத்தில் ஸ்பெஷலாக நான் சொல்ல வேண்டியது வந்து ஒரு அன்அசியூம்டு ஹீரோ. தனுஷ் வந்து இந்த படத்தில் ஹீரோவாக ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டாலும் படத்துக்குள்ளே வந்து கிருஷ்ணா ஹஸ் டன் அ பியூட்டிஃபுல் ஜாப். அதே மாதிரி அனன்யான்றது ஒரு அற்புதமான நடிகை. அவங்க வந்து ஒரு ஹியூமரை, ஒரு பப்ளிக் கேரக்டருமாங்க, துரு அப்படின்னு நீங்கள் எழுதுவீங்க. அது மாதிரியான ஒரு கேரக்டராக தான் இதுவரை அறியப்பட்டிருக்கிறாரு. ஆனால் இதில் கிளைமாக்ஸில் ஒரு சாங் ஒன்று அனன்யா பண்ணியிருக்காங்க. அந்த சாங்கை பார்க்கும்போது தான் இந்த பொண்ணுக்குள்ளே பெரிய ஒரு ஆக்டிங் பொட்டென்ஷியாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. அந்த பாட்டுக்கு சூப்பர்ப் மியூசிக் தீனா சார். நான் இந்த படம் வந்து நீங்கள் எவ்வளவோ படங்களை மன்மதராசான்னு போட்டு பட்டி தொட்டிலாம் போயிருக்கலாம். ஆனால் இந்த படத்துடைய இசை உங்களை வேற ஒரு தட்டில் கொண்டு போய் ஏற்றி வைக்கத்தான் போகிறது. அதை நிச்சயமாக நண்பர்கள் அதை பற்றி குறிப்பிட்டு எழுதுவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் மெயினாக தேங்க் பண்ண வேண்டியது சிவாவை தான். ஏன்னா ஒரு ஒரு என்ன தான் எத்தனையோ மியூசிக் டைரக்டர் எத்தனையோ படத்தை இசையமைக்கிறாங்க. ஆனால் சில படங்களில் பேசப்படுறாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதில் டைரக்டருடைய இன்வால்மெண்ட் இருக்கும். இப்படி தான் வேணும், இதுதான் வேணும்னு கேட்டு வாங்கும்போது தான் உங்களுக்குள்ள சுரங்க மாதிரி எவ்வளவோ இருக்குது. உங்களுக்கு தலைக்கு உள்ளேயும் நிறைய இருக்குது, வெளியேயும் நிறைய இருக்குது. So you have much more potentialities that has to be taken out, tapped out. அதை வந்து இவர் கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த மியூசிக்கில் நம்ம ஒரு கிராண்ட் மியூசிக் அது இங்கே போடுறாங்களே தெரியல எனக்கு, ஐ டோன்ட் நோ. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார் இதை. அதனால் நான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அதே மாதிரி தனுஷுக்கும் பெரிய நன்றி. இந்த இவ்வளோ வளர்ந்த நிலையில் ஒரு ஹீரோ வந்து இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு அப்பியரன்ஸுக்கு வராருங்கிறது மிகப்பெரிய விஷயம். அது அவருடைய பெரிய மனசை காட்டுது. அது மதுரை சின்ன பொண்ணுன்னு சொல்லுவாங்க, தஞ்சாவூர் சின்ன பொண்ணு, பட் அவங்க பெரிய பொண்ணுன்றதை நேராக பார்த்த படம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஹை பிச் சாங் ஒன்று பாடியிருக்காங்க. அந்த சாங் வந்து பெரிய ஹிட் ஆகும். சுப்பிரமணிய சிவா படத்துலலாம் சாங்ஸுக்கு ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு சாங்காவது பெரிய ஹிட் ஆகும். ஆனால் இந்த படத்தில் எல்லா சாங்குமே ஹிட் ஆக போகுது. அது நல்லா தெரிஞ்சு போச்சு. சார் எனக்கு வந்து மோகன் நீங்கள் தான் சார். நான் முருகர்னு சொல்ல மாட்டேன், மோகன்னே சொல்லிடுறேன். ஸோ ப்ரொடியூசர்ஸ் தான் இன்றைக்கி வந்து நடிகர்களை வாழ வைக்கிற தெய்வங்கள். அதுக்கு அடுத்தாப்புல அதை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கிறது வந்து பத்திரிகைகளும் ஊடகங்களும் என்ற தெய்வங்களும் தான். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் யூனிட் வந்து 3 மாதத்தில் ஒரு படம் முடியலாம், 6 மாதத்தில் ஒரு படம் முடிஞ்சால் அது ஈஸியாக போயிடும், கேக் வாக் மாதிரி முடிஞ்சிடும். ஆனால் ஒரு ஆண்டு கணக்கில் ஒரு படத்துக்கு டைம் செலவழித்து எடுக்கும்போது அங்கே கடைசி வரைக்கும் கூட இருந்து உறுதுணையாக இருக்கிறது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் டைரக்டர்ஸ் தான். அவங்க முடியாமல் பல சிக்கல்கள் வரும். ஒரு படம் வெற்றி கொடுத்தது ரொம்ப ஈஸி, ஆனால் எடுக்கும்போது வர்ற சிக்கல்கள் பெரும் சிக்கல்கள். அதுக்குள்ளெல்லாம் கூடவே இருந்து துணை புரிந்த அசிஸ்டன்ட், அசோசியேட் டைரக்டர்ஸ்லாம் மறக்க முடியாது. அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி அங்கேயும் தொகுத்து வழங்கி இங்கேயும் தொகுத்து வழங்கியே தொஞ்சு போன ரம்யா அவர்களுக்கு ஷீ இஸ் ஈக்குவலி அ பியூட்டி. அவங்க என்னைக்கு ஹீரோயினாக வருவாங்கன்னு தெரியாது. பட் ஹீரோயினை வந்து நல்லா தமிழ் பேசுகிறீங்க, கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. தமிழை கொஞ்சம் மழலையாக பேச கற்றுக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நன்றி நண்பர்களே.